Hello friends, vanakkam and welcome to my channel. இன்னைக்கு இன்னொரு வால் பெயிண்டிங் வீடியோ தான் இது. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நீ வந்து லீவ்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரியே வரைஞ்சிட்டே இருக்க, ஸோ ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ட்ராயிங் ட்ரை பண்ணும் ஃப்ளோ ட்ராயிங்லேருந்து அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் விட்டார். சரி ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வாலில் மண்டாலா ட்ரை பண்ண போகிறேன். நம்ம இந்த கோவிலெல்லாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த காலத்திலே வந்து நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அந்த கோவிலில் இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்து. சரி ஓகே, அதே மாதிரியான ஒரு மண்டாலா நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த சுவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 years பழமையான மண் சுவர் தான். இதில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒயிட் பெயிண்ட்லாம் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து இருக்கிற வரைக்கும் காம்பஸ் வச்சு நான் ரவுண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மண் சுவர் அப்படின்றதுனால ஈஸியாக என்னால் ஆணி அடிக்க முடிஞ்சது. ஸோ ஆணியில் நூல் கட்டி சுற்றி வந்து பெரிய பெரிய ரவுண்ட்லாம் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து டிசைனை வந்து பென்சிலில் ஒரு தடவை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து என்னோடய சேனலில் வரும். ஸோ நான் எல்லாமே வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணல. ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவுட்லைனுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் இங்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கர் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து செகண்ட் டே. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஈவினிங் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நைட் வந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஷூட் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு மறுநாள் கண்டினியூ பண்ணுறேன். இந்த டிசைன் வந்து எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு டோட்டலாக ஒரு 7 hours ஆகிருக்கும். முதல் நாள் வந்து ஒரு 4 hours, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வரைகிறது கூட கஷ்டமாக இல்லை. பட் அவ்வளோ பெரிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 11 minutes நான் டைம் லேப்ஸில் போடுறதா எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது.
ஸோ நம்ம எவ்வளோ பெயிண்டிங் பண்ணாலும் எவ்வளோ அழகாக கலர்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணலை அப்படின்னா வந்து நம்மளோட பெயிண்டிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. ஏன்னா இந்த அவுட்லைன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கர் வச்சு தான் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப லைட்டாக இருந்தது, அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் மறுபடியும் வந்து நான் பெயிண்ட்டை வச்சு அவுட்லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டஃப்பான ப்ராசஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா டோட்டல் ட்ராயிங்கே வந்து இது டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதோட போதும், ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் எனக்கு ஏதோ சம்திங் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு லேயர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். Thank you so much for watching this video friends. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.